எத்தனை வருஷம் தண்டனை கைதியா இருந்தீங்க? 1977 நான் கைதானையா. கடைசியில டிசம்பர் மாதம் நினைக்கிறேன். 77 ஒரு புயல் அடிச்சு திருச்சியெல்லாம் தண்ணிக்குள்ள கிடந்தது. சிறைச்சாலை வெளியில வந்த உடனே சிறைச்சாலையில வந்து சிபிஎம் பிளிவர் ஒருத்தர் ஆர்டி டேவிட்னு சொல்லிட்டு அவர் பையன் இப்ப ஏனோ கிராஸ்ன்னு திருச்சியில ஒளியும் செய்யறார். சிபிஎம்ல இருந்து வந்துட்டு ஒளியும் செய்யறார். அப்ப சிபிஎம்ல இருந்து அவங்க சிறைச்சாலையில வந்து ஒளியும் செஞ்சாங்க. அவங்ககிட்ட நான் போனேன். அவங்க சிபிஎம்ல வழி நடத்தினாங்க. அப்ப சிபிஎம் காரங்க சாதுசலப்பா மீட்டிங் கூட்டிகிட்டு போனதுக்கு சாத்தா கொண்டுகிட்டு போறான்னு சொல்லி என் தலையில கை வச்சு ஜெபம் பண்ண வந்தாங்க. நான் வந்துட்டு 60 வயசுக்கு குறைந்தவங்கள விதவியல் கூட்டத்துல கூட சேர்க்கக்கூடாதுன்னு இருக்கு, நீங்க தவறா போதிக்கிறீங்க அப்படின்னு சிபிஎம் விட்டு எந்திரிச்சு வந்துட்டேன். அதுக்கப்புறமா நான் மதுரை போன போது பாஸ்டர் ரோஸ்ன்னு சொல்லிட்டு சிபிஎம் தலைமை போதகராக இருந்தார் மதுரையில. அவர் என்ன கர்த்தர் உன்னை விசேஷமா சந்திக்கிறதுக்காக நீ குடும்பத்தினர் இருந்து ஊழியம் செய்யணும்னு ரத்னபால் பாஸ்டர் அனுப்பினார் மேலூருக்கு. ஐயா, திருநெல்வேலி அந்த புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல துதியின் கோட்டை ரத்னபால் ஐயா கிட்ட. ஆமா, ரத்னபால் ஐயா கிட்ட நீங்க போய் சேர்ந்தது, அதாவது எப்பா ஒரு அக்யூஸ்டுப்பா, இவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர் அப்படின்ற மாதிரி ரத்னபால் ஐயா உங்களை வந்து பார்த்தாப்லையா, இல்ல என்ன மாதிரி உங்களை பார்த்தாப்ல? அதாவதுங்க 77 சிபிஎம்ல இருந்து வந்துட்டு அப்படி வந்துட்டேன். சிபிஎம்ல மதுரைக்கு போன போது அந்த போதகர் முதிர்ந்த வயசுள்ளவர், தேவ தரிசனம் உள்ள மனுஷன், இவர் அப்போஸ்தலன், அதனால நீ பாஸ்டர் ரத்னபால்கிட்ட போன்னு சொல்லி மேலூர்ல இருந்தார் அப்ப துதியின் கோட்டையில இருக்கிறவர். அவர்கிட்ட போன போது நான் சாட்சி சொன்னேன். அவங்க சாப்பிட கொடுத்துட்டு ஊழியத்து கூட்டிட்டு போனாங்க. நைட்டு தங்கியிருந்தேன். மறுநாள் காலையில சாப்பாடு கொடுத்து நீ ஊருக்கு போப்பான்னு அனுப்பிட்டாங்க. சில மாதங்கள் நான் அப்படி நடந்தே போவேன். விவரங்குறிச்சி பக்கத்துல இருந்து நான் சனிக்கிழமை நடப்பேன். திருடிச்சத்தோட சாப்பிடக்கூடாதுன்னு பட்னியாவே கிடப்பேன் வாரம் முழுவதும். அப்படி போயிட்டு இருந்த நாட்கள்ல தான் அசம் சாக்காடுல படிக்க வைக்கிறேன்னு சொன்னார். 1 வருஷம் எனக்கு கீழ்ப்படிஞ்சிருப்பியான்னு கேட்டாரு. சரின்னு அப்போ அங்க மாடு மேய்க்கிறதுக்கு ஒரு விவசாய குடும்பத்துல அவங்க கல்வி அதிகாரியா இருந்தாங்க. அவங்களுக்கு நிலவங்களா இருந்தது. அங்கே என்னை 1 வருஷம் வேலைக்கு விட்டு இருந்தார். அங்க நீ சாட்சியா இருந்தாரு. 1 வருஷம் இருந்த பிற்பாடு அவர்கிட்ட வந்து இப்படி நிலையில தான் இன்றைக்கு தாமஸ் மகேர்னு ஐசிஎம் மினிஸ்ட்ரி பண்ற மேலூர்ல இருக்காரு. அவங்க அப்பா என்னை வழி நடத்தினார். அவர் வழி நடத்தினதுபடிதான் நான் இருக்கும்போது பாஸ்டர் பிரதாப் சிங் எனக்கு எப்படியோ ஆண்டவர் தான் தரிசனம் காட்டி எனக்கு அவர்கிட்ட இருந்து கடிதம் வந்தது. சரி சரி. அப்போ நீங்க சொல்றத பார்த்தா டிபிஎம், தி பெண்டிகாஸ்டல் மிஷன், சிலோன் பெண்டிகாஸ்டல், ஏஜி, அப்புறம் இன்னொரு ட்ரினிட்டி ஃபுல் காஸ்பல் சர்ச், ட்ரினிட்டி ஃபுல் காஸ்பல் சர்ச், திரித்துவ பூரண சுவிசேஷ சபை, இப்படி ஒரு 4 சபைகள் நீங்க வந்து ஏகப்பட்ட மினிஸ்ட்ரிக்குள்ள போயிட்டு வந்திருக்கீங்க. ஆமா, இதெல்லாம் ஆண்டவரே என்னை வழி நடத்தினார். ஏன்னா இன்றைக்கு கிறிஸ்டியானிசமா இருக்கு. ஒரு கிறிஸ்துவ இருந்தா புது பிறவி, பழையவெல்லாம் விழுந்து போச்சுன்னு எழுதி இருக்கு. என் பிள்ளைகளை ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஞானத்தின்படி நான் ஹைகோர்ட் எல்லாம் போனேன் ஜாதி இல்லாம பிள்ளைகளை சேர்க்க. ஆகவே என் பிள்ளைகள் இந்திய கிறிஸ்தவர்னு படிக்க வச்சிருக்கேன். இன்னைக்கு ஜாதி தாண்டவம் ஆடுது சபைகள்ல. நான் அதை வெறுக்கிறேன். ஸ்தாபனம் பிரயோசனம் இல்ல. கிறிஸ்து என்ற தலைவரை ஏற்றுக்கொள்ளல, கிறிஸ்துவ தொட்டுக்க வச்சிருக்காங்க. அதனால ஸ்தாபனங்களை குறை சொல்ல விரும்பல, எப்படியோ ஒளிஞ்சிட்டு போறாங்க. அப்போ நீங்க ஒரு அக்யூஸ்ட், நீங்க ஒரு குற்றவாளி அப்படின்றது மாதிரி உங்களை பார்க்காம இந்த கிறிஸ்தவ திருச்சபைகள் தான் உங்களை என்ன பண்ணி உருவாக்கி மனிதனா பாத்திருக்காங்க. தேவ மனிதனா பாத்திருக்காங்க. தேவனுடைய பிள்ளையா பார்த்தாங்க. தேவனுடைய பிள்ளையா, உடன் சகோதரர்களா ஏற்றுக்கொண்டாங்க. ஆமா ஆமா. அப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த 3 சபைகள் இல்லாம இன்னும் வேற எங்கேயாவது உங்களுக்கு அனுபவம் அந்த மாதிரி இருக்கு? எக்கச்சக்கமா என்ன கன்வென்ஷன் கூப்பிடுவாங்க நிறைய சர்ச்சுகளுக்கு. யோபு ஞானப்பிரகாசம் பாஸ்டர் கோயம்புத்தூர்ல, சரி, அவர்லாம் அவங்க பாஸ்டர்களுக்கு கருத்தரங்கு நடத்திருக்காரு. அசம்பிளி சாப்காட்ல, கோயில்பேட்ல, பாஸ்டர் ஆதாம் சர்ச்சில் பாஸ்டர்களுக்கு கருத்தரங்கு நடத்திருக்காங்க. என்னை வச்சு நிறைய ஸ்தாபனங்கள் என்னை பயன்படுத்தி இருக்கு. திருவாசனம், அவங்கள கல்யாணம் கட்ட மாட்டாங்க ஜாதுக்கள், நிறைய ஸ்தாபனங்கள். நான் ஜாதி வேறுபாடு பாக்குறது இல்ல, ஸ்தாபன வேறுபாடு பாக்குறது இல்ல. இப்ப இண்டிபெண்டா என்ன செய்யறேன், ஜெனரல் அசம்பிளி மினிஸ்ட்ரி அப்படின்னு செய்யறேன். ஒரு போல்டு கூட இல்ல, வைக்கிறது இல்ல. அதனால சுயாதீனமா அவனுடைய ஊழியத்தை செய்யறேன். இப்ப ஏஜி ஓகேயா? ஆனா ஏஜில வந்து யாருனாலும் ஸ்டேஜ் ஏத்திடுவாங்க. டிபிஎம்லயும் உங்களுக்கு அந்த மாதிரி இல்ல இல்ல இல்ல. ஆமா, அது கள்ள உபதேசக்காரர்கள். ஏன்னா என்னை வழி நடத்தின தெய்வ மனிதன்
அவர் சொன்னார், இது விழுந்து போன கூட்டம், பாடி ஓடிடு சாமி, கையெடுத்து கும்பிட்டு ஒரு முடிச்சு பிடிச்சபடி காணிக்க முடிஞ்சு கொடுத்து என்னை அனுப்புனார். இல்ல முதல்ல உங்களை டிபிஎம் தானே ஜெயிலுக்கு இருந்து வந்த போது நடத்தினாங்க. அவர் சாரஜலப்பா மீட்டிங் போனதுக்கு கள்ளோபதேசம்னாங்க. அப்ப நான் சில மாதங்கள் சத்தியத்தை கேட்டதுனால எனக்கு போதித்த ஆர்டி டேவிட்டப்பா சிறைச்சாய்கள் வந்து போதித்தவர் சத்தியத்தை சரியா சொல்லி கொடுத்தார். அங்க சிபிஎம்லயும் இணைஞ்சாங்க. அங்க ஒரு மதரும் ஒரு பாஸ்டர் இணைஞ்சிட்டாங்க, திருமணம் கட்டிட்டு போயிட்டாங்க. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு என்னது இது போலியானதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் பிகினிங்லயே. கேத்தலிக்ல இருக்க மாதிரிதான் சிபிஎம். அது நான் இப்ப டினாமினேஷன் பத்தி பேசக்கூடாது, இருந்தாலும் இப்படி கள்ளோபதேசங்களை விட்டு விலகணும். அப்போ சொல்றேன், அப்போதுல மாறுபாடான சந்ததி விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கன்னு எழுதியிருக்கிறேன். ஐயா, இப்ப நீங்க பேசும்போதே ஒரு பிரசங்கம் தோனியில தான் பேசுறீங்க. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் கேட்கும். எல்லாரும் அதாவது நீங்க ஜெயிலுக்குள்ள இருந்தீங்க, தண்டனை அனுபவிச்சீங்க, அந்த கட்டபொம்மன் காலத்துல இருந்து நீங்க வம்சாவளியில உங்க பூட்டம் முப்பாட்டன்ல இருந்து கொள்ளடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமும் நீங்க வந்து கொலச்சாமின்ற பேர்ல சாமி கோயில்ல என்ன சொல்றது ஒரு மந்திரத்தை போட்டு கொள்ளடிக்க போயிருக்கீங்க. இதெல்லாம் வெளியே தெரியாது. இப்ப நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களே, இந்த பாருங்க பயிலுவ 3 பேர் உட்கார்ந்து பாத கேட்டுக்கிட்டு இருக்கான். பாலைய பயிலுவ ஒரு தெருக்காரங்களுக்கு ஃபுல்லா கேட்கும். இதுல 1000-2000 பேர் பாக்குறாங்க. இதுல 50 அடி உயரத்துல ஒரு மரம் வளர்த்தேன், அதுல ஆரன் கட்டிட்டு பிரசங்கம் பண்ணிருக்கேன். இதே பிரசங்கத்தை இன்னும் ஆணித்தரமா பேசியிருக்கேன். ஜெயலலிதா பீரியட்ல மதமாற்ற சட்டம்னு போட்டாங்க. நான் காமாட்சி அம்மாளுக்கு ஞானதானம் கொடுக்குறேன், உனக்கு தில்லு இருந்தா நாளைக்கு அரெஸ்ட் பண்ணி பாருன்னு சொன்னேன். வேற கருப்பாங்கிற எம்எல்ஏ இருந்தாங்க. நீங்க எல்லாம் நீதிக்கு லாயக்கா? நிலக்கோட்டையில ஒரு கணவனை விட்டுட்டு இங்க வந்து வேற ஒரு கணவனை கட்டியிருக்க. நீ எல்லாம் ஆட்சி செய்து என்னத்தை நீதியை நீ கற்றுக் கொடுக்க போறான்னு மைக்ல பேசினேன். ஆகவே பகிரங்கமா பேசுவேன், எங்கேயும் பேசுவேன். ஏன்னா மத சுதந்திரம், பேச்சுரிமை இருக்கிறது, எழுத்துரிமை இருக்கிறது. நான் படிச்சிருக்கேன், சட்டமும் படிச்சிருக்கேன். ரியல் லா இதுதான் உலகத்துல உண்மையான சட்ட புத்தகம். இதை படிக்கிறவன் ஒருத்தன் அகில உலக நீதிபதியா இருப்பான். என்னை ஆண்டவர் அப்படி ஆக்கி இருக்கிறார். எஸ், கேளுங்க ஐயா. அதாவது இப்போ பேச்சுரிமை எல்லாருக்கும் இருக்கு, நானும் பேசலாம், நீங்களும் பேசலாம். நான் என்ன சொல்றேன்னா ஐயா, இப்ப நான் ஒரு தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்னா நான் என்ன நல்லவனா தானே காமிப்பேன். நீங்க எப்ப நான் ஒரு அக்யூஸ்டுப்பா, என்ன நான் வந்து திருடம்பா, இயேசு கிறிஸ்து என்ன வந்து மீட்டெடுத்தாப்லப்பா, என்ன ரெக்கவர் பண்ணாரு அப்படின்னு உங்களை நீங்களே அப்படி, அது எப்படி உங்களுக்கு அந்த மனசு வருது? சத்தியம் நீதி எனக்குள்ள இருக்கிறது. ஒன்னியவன் 4 உலகத்தில் இருக்கிறவனும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், ஆல்மைட்டி பவர், சர்வ வல்லவர் எனக்குள்ள இருக்கார். யாருக்கும் பயப்பட தேவையில்லை. சரி சரி. இப்போ பொதுவா இந்த வீட்டு பக்கத்துல யாராவது ஜெயில புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், 15 நாள் தான் ரிமாண்ட்ல இருப்பாங்க. ஆனா எங்கம்மா உங்க வீட்டுக்காருன்னு கேட்டா, எங்க வீட்டுக்காரர் ஊட்டிக்கு டூர் போயிருக்காரு, பிசினஸ் விஷயமா என்ன பண்ணிருக்காரு சொல்லுவாரு. அவரை வந்து கேட்டாலும் நான் வந்து லண்டன் அமெரிக்காவுக்கு என்ன பண்ணிட்டேன், பிசினஸ் மீட்டிங்க்கு போயிட்டேன் அப்படின்னு தான் பொதுவா சொல்லுவாங்க. ஆனா நீங்க இப்ப இத வந்து அது எப்படி உங்களுக்கு அந்த, அதாவது இயேசு கிறிஸ்து நாமம், அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறதுனால இப்படி பகிரங்கமா சொல்ல முடியுதா? ஆமா, வேற ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. 1 சென்ட் நிலம் கிடையாது, 1 கிராம் நகை கிடையாது, முழுசா ஒரு 1000 கூட என் அக்கௌண்ட்ல கிடையாது. உலக பிரகாரமா உலகத்திலே நம்பர் 1 பெக்கர் அப்படி சொல்லலாம். ஆனா நான் அப்படி அல்ல. ஏன்னா எனக்குள்ள இருக்கிறவர் வானத்தையும் பூமி உண்டாக்குனவருடைய பிள்ளை நான். ஐயா, அப்புறம் ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறமா இந்த திருட்டு தொழில் எல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு எதிரா சாட்சி யாரும் சொல்ல வரல. ஆனா நீங்க வந்து நான் அந்த தவறை செஞ்சேன், ஆனா எனக்கு எதிரா சாட்சி சொல்ல வரலன்ற இந்த தைரியம் உங்களுக்கு எப்படி வருது? ஐயா, நீங்க கிறிஸ்தவங்க தானே? இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை. அவர்தான் ஞானம், அவர்தான் நீதி, அவர்தான் பரிசுத்தம், அவர்தான் மீட்புன்னு 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் கடைசி எழுதப்பட்டிருக்கிறது. அவர்தான் எனக்குள்ள. சரியா? ஏன்னா பரிசுத்த ஆவியானவரா இருக்காரு. இப்போ யோவான் சுவிசேஷத்தில் எழுதி இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்கு நடத்துவார்னு யோவான் 16 எழுதி இருக்கிறது. இப்போ நீ இயேசு கிறிஸ்துன்னு வார்த்தைக்கு நான் 300 தடவை சொல்றியா? இப்ப எனக்கு அது பிடிக்கல, வெள்ளச்சாமி ஐயா என்ற மேத்யூவ திரும்பவும் செயல்ல புடிச்சு போட்டுருவோம் அப்படின்னுட்டு அந்த பழைய கேஸ் எல்லாம் நோண்டியா சாட்சி இல்லன்ட்டு வந்திருக்காருன்ட்டு ஒருவேளை உள்ள புடிச்சு போட்டா, ஒரு வெள்ளச்சாமின்னு ஒரு எஸ்ஐ வந்தாரு, நீங்க சட்டத்தையே கலர்றீங்க,
என்னது வெள்ளச்சாமின்னு ஒரு எஸ் வந்து நீதான் வெள்ளச்சாமியானாரு. அப்போ இந்த இடத்துல மண் வீட்டுல ஒரு ஜவ வீடு கட்டிட்டு இருந்தேன். வேலையாட்கள் 2-3 பேர் இருந்தாங்க, ஆண்கள். அப்படியே கையில எல்லாம் முழங்காலுக்கு இருந்துச்சு, மண்ணு குழைச்சு கட்டிட்டு இப்ப நைட்டு 10 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு அந்த வெள்ளச்சாமிக்கு ரேசே வந்துட்டு என்னை கூப்பிட்டாரு 4 மணிக்கு விடிய காலம். நீங்க யாருங்க என்ன தெரியலையா, யூனிஃபார்ம்ல நிக்கிறேனே எஸ்ஏன்னாரு. உங்க வீட்டை செக்அப் பண்ணணும், கதவை தரேன்னாரு. நான் காசா எனக்கு லா கத்து கொடுத்துருக்கு, அவேர்னஸ் எஜுகேஷன் கொடுத்துருக்கு. ஆகவே உமக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு, எவிடன்ஸ் என்ன, என்ன கைது பண்றதுக்கு என் வீட்டை சர்ச் பண்றதுக்கு யாரு உமக்கு உத்தரவு கொடுத்தது கொடும்னு கேட்டேன். அந்த ஆள் பக்க பக்கம் முழிச்சாரு. விடிகிற வரைக்கும் அங்கேயே நில்லும், ஏன்னா விடிஞ்சாக்க பொதுமக்களுக்கு தெரிய வந்துடும். இருட்டோட கூட்டிட்டு போட என்ன பண்ணுவான்ட்டு விடிகிற வரைக்கும் நான் நினைச்சேன், உள்ளே இருந்தேன். விடிஞ்ச பிற்பாடு ஒயிட் அண்ட் ஒயிட் சிப்பா வேஷ்டி, சிபிஎம்ல இருந்துட்டு வந்தவன்ல அந்த சிப்பா வேஷ்டி தான் உடுத்தினேன் பிரதாப் சிங்கிட்ட இருக்கும் போதும். அதை உடுத்திக்கிட்டு வெளியில வந்தேன். வெளில வந்த உடனே அந்த எஸ்ஐ கையை பிடிச்சு ஏதோ செக்அப் பண்ண நீர்ல உள்ளே வரும்னே. நான் ஷூ போட்டிருக்கேன்னாரு. உன் ஷூவை கூட உன் இதயம் மோசமா இருக்கியா, யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வெளியில போர்டு இருக்குல்ல, வாசனை எழுதி போட்டிருக்கேன்ல, இதெல்லாம் கேட்காம விசாரிக்காம நீர் வந்துட்டு என்ன செக்அப் பண்ண வர்றேங்கிற. உள்ள பாருங்கட்டி கையை பிடிச்சு இழுத்துட்டு உள்ள காட்டினேன். ஒரு குடம் அதுதான் இருந்துச்சு, ஒரு சமையல் பாத்திரம் இருந்துச்சு. இதை தவிர பெட்டி பக்கடா சூட்கேஸ் எதுவுமே இல்ல. நிறைய ஸ்டேஷனுக்குன்னு அப்படி அங்க போனேன். அங்க ஒரு விசுவாசி இருந்தார், சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கிட்ட. அவர் சொன்னாரு, பாஸ்டர் எதுக்கு இங்க இருந்தீங்க, இந்த வெள்ளச்சாமிங்கிற ஆள் தாயா கூட்டிட்டு வந்தாருன்னு. நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன்னாரு. இப்படியாக அந்த மனுஷன் என்னைய கூட்டிட்டு போனவன் செத்து போயிட்டான். இன்னும் 2 பேரு செல்வராசன் ஒரு எஸ் என்னை குடிச்சிட்டு தாறுமாறா பேசினேன், செத்து போயிட்டான். இன்னொரு செல்வராசு எஸ்ஐயா வந்தால் முத்துக்கருப்பனோட முத்துக்கருப்பு எஸ்பியோட எஸ்ஐ பதவிக்கு வந்தவர். இவருடைய முரட்டுத்தனத்தினால வாழ்நாள்லாம் அவர் எஸ்பி ஆகிற வரைக்கும் இவர் எஸ்ஐயாவே இருந்தாரு. பன்னீர்செல்வம் இவர் பேரு. ஆனா அவர் வந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னாரு. நான் ஜெபம் பண்ணேன். ஆனா அவர் எனக்கு விரோதமா எழுப்பினாரு. இன்ஸ்பெக்டர் ப்ரமோஷன் வந்துச்சு, நாளைக்கு தான் அவர் சாயின் பண்ண, இன்னைக்கு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. எனக்கு விரோதமா எழுப்பினவங்கள யோசுவா 1:5 எனக்கு முன்பாக ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது, எதிர் பேச முடியாது, எனக்கு வாக்கு வல்லமை கொடுத்திருக்காரு. இந்த எவன்லி கவர்மெண்ட் எனக்கு ஆர்டர் கொடுத்திருக்கு, பரலோக அரசாங்கம் ஏசு எனக்கு உத்தரவு கொடுத்திருக்காரு. ஆகவே இந்த பவர் அண்ட் அத்தாரிட்டி அவர் தான் எனக்கு தந்தது. ஐயா, இப்போ நீங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்துல இருந்தே கொள்ளடிச்ச ஒரு பரம்பரை. எஸ், ஆமா. இப்போ வந்து உங்க வம்சாவளி அப்ப உள்ளவங்க எல்லாம் இப்போ உயிரோட இருக்காங்களா தெரியல. இருக்காங்க. சரி, இப்ப அதுல எத்தனை பேரு திருடர்களா இருக்காங்க, இன்னும் ஜெயில இருக்காங்க, இல்லைன்னா வெளியே இருந்து கொள்ளடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஆனா உங்களை வெள்ளச்சாமியா இருக்கிற ஆகிய உங்களை மேத்யூவா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைத்து, மத்தேயுவா அழைத்து மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்த கூப்பிட்டது போல பல்லாயிரக்கணக்கான மக்களை வழி நடத்துற மெய்ப்பனா. எஸ். இப்போ உங்களோட ஊழியம் எந்த இடத்துல எழும்பிக்கலாமா? நார்கட்டில் உட்கார்ந்து எழும்ப முடியல, வாங்கயா. ஓகே, இப்போ அதை மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் காமிங்க. எந்த இடத்துல நீங்க ஆராதனை நடத்துறீங்க? எத்தனை விசுவாசிகள்? என் மனைவிக்கு 2 காலம் நடக்க முடியாதனால இதுலதான் படுத்துக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வெளியேற்றிட்டு இதுக்குள்ளதான் ஆராதனை நடத்துறோம். நடத்துறீங்க. எத்தனை விசுவாசிகள்? 10 பேர் தாங்க இருக்காங்க. ஆமா. இதுல இருந்து 14 பேர் ஊழியத்துக்கு போயிருக்காங்கயா. செம்ஸ்ல கூட 2 பேர் இருக்காங்கயா. ஜெம்ஸ் இது நார்த் இந்தியா மிஷனரி ஊழியம். ஆமா. ஓ, நீங்க ரெடி பண்ணி அமைச்சிருக்கீங்க? ஆமாங்க. நானே பீகார் போயிருக்கேன், அவங்க எல்லாம் பார்த்துட்டு ஊழியஞ்சிட்டு வந்திருக்கேன். அதனால தமிழ்நாட்டிலையும் பல இடங்கள்ல இந்த இடத்துல இருந்து உருவானவங்க ஊழியத்துக்கு போயிருக்காங்க. அவங்களும் எப்படி அந்த ஜெயில இருந்தாங்க? இல்ல இல்ல இல்ல, இங்க உள்ள. ஆமா ஆமா. என்னோட பேர் ரூத் பிரின்சி. நான் பாஸ்டர் மேத்யூ வெள்ளச்சாமியோட ஒரு பொண்ணு. எனக்கு வந்து சின்ன பிள்ளையில இருந்து ஹார்ட் ப்ராப்ளம் சொல்லி எல்லா டாக்டர்ஸும் கைவிட்டுட்டாங்க. ஆனா ஆண்டவர் என் கூட இதுவரையும் இருந்து நடத்தினாரு. 1995 நான் பிறந்தேன். இப்போ எனக்கு வயசு 31. இதுவரையும் ஆண்டவர் வந்து எந்த குறையும் இல்லாமல் நடத்தினிருக்காரு. இடையில எனக்கு அடிக்கடி மூச்சு திணறல் இது மாதிரி ப்ராப்ளங்கள் வந்துட்டே தான் இருந்துச்சு. இப்போ போன மாதத்தில் வந்து 10ஆம் தேதி மதுரையில் அட்மிட் ஆனேன்.
புதுக்கோட்டையில அட்மிட் ஆகி பார்க்க முடியாது, மதுரைக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. மதுரைக்கு போயிருந்தேன். அங்க 3 நாள் அட்மிஷன்ல சர்ஜரி பண்ண முடியாது, ஆன்ஜியோ பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சூழ்நிலையும் ஆண்டவர் என் கூட இருக்கேன்ற விசுவாசத்துல நான் இதுவரையும் வாழ்ந்துட்டு இருக்கேன். சிறுவர் ஊழியத்தை நான் நடத்திட்டு இருக்கேன். எல்லா மனுஷரும் கைவிடலாம், ஆண்டவர் மட்டும் என்னை கைவிடலை இதுவரையும். பிலிப்பியர் 1:21 சொல்லியிருக்கு, கிறிஸ்தியன் ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம்ன்றது நம்பிக்கையோட ஆண்டவர் தான் எனக்கு ஜீவன். அந்த சொத்து எனக்கு எல்லாமே ஏசப்பா மட்டும்தான், அந்த ஜீவன் எனக்கு ஏசப்பா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். தேவன் என் கூட இருக்கிறதுனால இதுவரை நான் நம்பிக்கையோடு வாழ்றேன். தேவனுடைய மக்கள் அனைவரும் எனக்காக ஜெபிக்கிறாங்க, நீங்களும் எனக்காக ஜெபிக்கிறேன்னு விசுவாசிக்கிறேன். அநேக மக்கள் எனக்காக ஜெபிக்க நான் வேண்டிக் கொள்கிறேன். எல்லாரும் எனக்காக ஜெபியுங்க. தேவ சித்தம் என்னில் நிறைவேறட்டும். தேவனுக்காக நான் வாழ என்னை அர்ப்பணிக்கணும். தேவ ஊழியத்துல நான் எழும்பி பிரகாசிக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. நீங்களும் எனக்காக ஜெபிக்கீங்கன்னு நான் நம்புவேன். ரூத் பிரின்சி சொன்ன சாட்சியை கேட்டிருப்பீங்க. நானே நேர்ல நம்மளோட இயேசுவின் திண்ணை ஊழியம் மூலமா நம்ம இளைஞர்கள் எல்லாரும் நேர்ல பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு இந்த அறிக்கை என்ன பண்றோம். நம்ம ரூத் பிரின்சி நம்ம மேத்யூ வெள்ளைச்சாமி ஐயாவோட பொண்ணு. இவங்க இந்த கிராமத்துல திருச்சி பக்கத்துல புதுக்கோட்டை பக்கத்துல கீரனூர் அப்படின்ற ஒரு வில்லேஜ்ல இங்க உள்ள பிள்ளைகளுக்கு சிறுவர் ஊழியம். இங்க மட்டும் இல்ல, இதே மாதிரி பல ஊர்களுக்கு ராமேஸ்வரம், மதுரை, திருநெல்வேலி, திருச்சி இந்த மாதிரி இடங்களுக்கு சிறுவர் ஊழியத்துக்கு கடந்து போய் அந்த சின்ன பிள்ளைகளோட இருதயத்துக்குள்ள பேசி அந்த மாதிரி ஒரு ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்த நம் சகோதரிக்கு பிறந்ததுல இருந்தே ஹார்ட்ல ப்ராப்ளம். இப்போ கொஞ்சம் சீரியஸான ஒரு கண்டிஷன்ல என்ன பண்றாங்க, இப்போ ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க விசுவாசத்தோட இவ்வளோ நாள் ஜபம் கட்டாயம் வேணும். ஜபம்ன்றது விசுவாசம், ஆனா கிரியை அப்படின்றது நம்ம டாக்டர்மார்கள் ஐயாக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபீஸு, இவங்க போயிட்டு வர மருத்துவ செலவு, அங்க அட்மிஷன், இந்த மாதிரி பல காரியங்கள் இருக்கு. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அருமை நண்பர்கள், நீங்களே நேரடியா கீரனூர்ல இறங்கி வெள்ளச்சாமி மேத்யூ வெள்ளச்சாமி பாஸ்டர் ஐயாவோட வீடு எதுன்னா யாருனாலும் சொல்லிடுவாங்க. ஐயாவுக்கு வரக்கூடிய காணிக்கை பாத்தீங்கன்னா இங்க வீட்டு சபை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு 1500 ரூபாய் 2000 ரூபாய் அவ்வளவுதான். இதுதான் ஐயாவோட வீடு. அது போக இங்க இங்க இருக்கிற நரிக்குறவர்கள் அவங்க மத்தியில இந்த இடத்துலதான் என்ன பண்றாங்க, டென்ட் வச்சு ஐயா இந்த மாடுகள்லாம் இருக்கு பாருங்க, அது அந்த குடிசை, அந்த ஓடு ஒரு ஏழ்மையான நிலைமையில இருக்காங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க மனிதர்களாகிய உங்கள் மூலமா நம்ம ரூத்து இன்னும் பல ரூத்துகளை என்ன பண்ணணும், உருவாக்கணும். அதற்காக நேர்ல நீங்க பார்த்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட குடும்ப ஜெபத்துல குடும்பமா சேர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டாயம் உங்களுக்குள்ள பேசுவாங்க. அம்மாவை பார்க்கலாமா? நல்லது. அம்மா பேசலாமா? அம்மா பேர் மலர்விழி எஸ்தர். நம்ம வெள்ளச்சாமி மேத்யூ வெள்ளச்சாமி ஐயாவோட துணைவியார். அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா எடுத்துட்டாங்க, எடுத்துட்டு நடக்க முடியாது. இந்த சதையை எடுத்து இங்க வச்சிருக்கு. இதுல நரம்பு இது வரைக்கும் கிடையாது. ஓ, நடமாடவே முடியாது. குதி நரம்பு இல்லாதனால இந்த தனியா தொங்குச்சு. அதுக்காக இந்த சதையை எடுத்து இங்க வச்சிருக்காங்க. அந்த எலக்ட்ரிக்கல் வீல் சேர் இந்த உட்கார்ந்த இடத்துல இருந்து இந்த பேட்டரியில இயங்குறது மூவ் பண்ற குழந்தை இயேசு ஆலயத்துக்கு பக்கத்துல நீங்களே திருச்சியில போய் நீங்களே இல்ல எந்த ஊர்ல இருந்தாலும், சென்னையில இருந்து பாத்துக்கிட்டு இருந்தாலும், பெங்களூர்ல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தாலும், அமெரிக்கால இருந்து பாத்துக்கிட்டு இருந்தாலும் நீங்களே நேரடியா அம்மாவுக்கு அந்த வீல் சேர், எலக்ட்ரிக் வீல் சேர் வாங்கி கொடுங்க. உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மென்மேலும் ஆசீர்வதிப்பாங்க. அடுத்தவர்கள் துக்கத்தை சந்தோஷமா மாத்தினா நம்ம துக்கம் தானாய் சந்தோஷமாய் மாறும். பார்வையிலே தாயின் பாசம், செய்கையிலே பரவும் வாசம்,
உத்தேசம் இன்றி உயர்ந்திடும் இத்தேசம் பிரபஞ்ச கொடியில் பழம்பெரும் தேசம் உயரச் சுமக்கும் தோள் எங்கே தொப்புள் கொடி போல்